வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஊருக்கே தனித்த அடையாளமாக விளங்கும் மண்ணில் புதைந்த நகரத்து அம்மனின் அற்புதமான வரலாறையும் அவள் அருளையும் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த இந்த பகுதியில் அடிக்கடி இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு பக்தர் கனவில் ஒரு தெய்வீக அம்மன் உருவத்தை கண்டார். அந்த கனவில் அம்மன் சொன்னார், என்னை இந்த நிலத்தில் புதைத்து வையுங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று. அவர் வழிகாட்டுதலின்படி மக்கள் மண்ணால் அம்மன் சிலையை உருவாக்கி நகரத்தின் மண்ணில் புதைத்து வைத்தார்கள். அதன் பிறகுதான் இந்த ஊர் பேரழிவுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பை பெற்றது. நகரத்து அம்மன் ஒரு காவல் தெய்வமாக மட்டுமல்லாமல் குடும்பங்களுக்கு வளமும் ஆரோக்கியமும் சாந்தியும் தருபவளாக கருதப்படுகிறாள். குறிப்பாக குழந்தை வேண்டுபவர்கள் இந்த அம்மனை வழிபட்டால் விரைவில் ஆசை நிறைவேறும் என மக்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு ஆடி மாதத்தில் நகரத்து அம்மனுக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது. அந்த நேரத்தில் ஊரெல்லாம் கொண்டாட்ட சூழல். பல்லக்கு ஊர்வலம், பஜனை, ஓயாத பக்தி கோஷங்கள், இவை அனைத்தும் அந்த விழாவின் சிறப்பை காட்டுகின்றன. பலர் சொல்வது, எந்த பிரச்சனையோ சிரமமோ வந்தாலும் நகரத்து அம்மனிடம் ஒரு தீபம் ஏற்றினால் தீர்வு கிடைக்கும் என்று. அதனால்தான் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்கள் மனதின் கனவை அம்மனிடம் வேண்டுகிறார்கள். இப்படியாக மண்ணில் புனைந்த நகரத்து அம்மன் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் வாழ்க்கையின் தெய்வீக சக்தியாகவும் விளங்குகிறார். இப்படிப்பட்ட அரிய தெய்வ கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.